சண்டிபூர் கடற்கரை. கடலுக்குள் இருந்து தோன்றி மறையும் பஞ்சுபானா சிவன் கோயில். இந்தியாவின் சில இடங்கள் இயற்கையாலும் ஆன்மீகத்தாலும் ஒரே நேரத்தில் மனதை நடுங்க வைக்கும். அவற்றில் மிகவும் அரிதான, உலகையே வியக்க வைக்கும் ஒரு இடம்தான் சண்டிபூர் கடற்கரை. சண்டிபூர் எங்கிருக்கிறது? சண்டிபூர் பாலசோர் மாவட்டம், ஒடிஷா மாநிலத்தில் இருக்கிறது. இந்த சண்டிபூர் கடற்கரை கொல்கத்தா மற்றும் புவனேஸ்வர் இடையே அமைந்துள்ள ஒரு சிறிய கடற்கரை கிராமம். ஆனால் இந்த சிறிய கிராமம் உலக அளவில் பெரும் புகழ் பெற்றது. இங்கே கடல் பின்னடையும் அதிசயம் நடக்கிறது. இங்கு கடல் தினமும் கிலோமீட்டர்களாக பின்னடைகிறது. ஒவ்வொரு நாளும் சுமார் 5 முதல் 6 கிலோமீட்டர் வரை கடல் பின்னடையும். சில மணி நேரங்களில் மீண்டும் அதே கடல் முன்னேறி வந்து அனைத்தையும் மூடிவிடும். இது தினமும் 2 முறை நடைபெறுகிறது. குறைந்த அலை, அதிக அலை இந்த நிகழ்வின் போது கடலடி பகுதி முழுவதுமாக வெளிப்படும். மக்கள் நடந்து கடலுக்குள் செல்வது போல அனுபவிக்க முடியும். கடலின் அடியில் உருவான இயற்கை சாலைகளில் நடைப்பயணம் செய்யலாம். இதனால் சண்டிபூர் கடற்கரை உலகின் மிக வித்தியாசமான கடற்கரையில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடலுக்குள் மறையும் கோவில் பஞ்சுபானா சிவன் கோவில். இந்த இயற்கை அதிசயத்திற்கு நடுவேதான் மிகவும் மர்மமான ஒரு ஆன்மீக இடம் உள்ளது. அதுதான் பஞ்சுபானா சிவன் கோவில். இந்த கோவில் முழுவதும் பொதுவாக கடலுக்குள் மூழ்கிய நிலையில் இருக்கும். ஆனால் கடல் பின்னடையும் சில மணி நேரங்களில் மட்டும் இந்த சிவன் கோவில் மணலில் இருந்து மெல்ல வெளிப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் பக்தர்கள் இந்த கோவிலை தரிசிக்க முடியும். பஞ்சுபானா என்றால் என்ன? பஞ்சுபானா என்ற சொல்லுக்கு 5 முகங்கள் கொண்ட சிவன் அல்லது 5 ரூபங்கள் கொண்ட சிவபெருமான் என்று பொருள். இது சிவனின் பஞ்சபூத தத்துவத்தையும் 5 சக்தி நிலைகளையும் குறிப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். கோவிலின் கட்டுமான மர்மம். இந்த பஞ்சுபானா சிவன் கோவில் பழங்கால ஒடிஷா கோவில் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. கருங்கல் அல்லது லேட்ரைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். விமானம் கோபுரத்தின் மேற்பகுதி சிறியதாகவும் எளிமையாகவும் இருந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் நூற்றாண்டுகளாக கடல் அலைகளின் தாக்கத்தில் பெரும்பகுதி சேதமடைந்ததால் முழுமையான வடிவமைப்பு இன்றும் ஒரு ஆராய்ச்சி மர்மமாகவே உள்ளது. இந்த கோவிலின் வழிபாட்டு நடைமுறை என்னவென்றால், இந்த கோவில் பெரிய திருவிழாக்கள், தினசரி அர்ச்சனைகள் நடப்பதில்லை. ஏனென்றால் கோவில் நேரத்தில் பெரும்பகுதியில் கடலுக்குள் மறைந்திருப்பதால் கடல் பின்னடையும் நேரத்தில் மட்டும் பக்தர்கள் கடலடியில் நடந்து கோவிலுக்குள் சென்று எளிய முறையில் வணங்கி மனதுக்குள் சிவனை நினைத்து திரும்புகிறார்கள். இங்கு நேரமே வழிபாட்டை தீர்மானிக்கிறது. இது இயற்கையா, அதிசயமா? இந்த கடல் பின்னடையும் நிகழ்வு சந்திரனின் ஈர்ப்பு சக்தி, கடலின் இயற்கை அலை சுழற்சி ஆகியவற்றால் ஏற்படுகிறது. உலகில் மான்ட் செயின்ட் மிஷல், ஜிண்டோ கடல் போன்ற இடங்களில் மட்டுமே இது போன்ற நிகழ்வு உண்டு. ஆனால் இந்தியாவில் கடலுக்குள் நடந்து செல்லும் அனுபவம் தரும் ஒரே கடற்கரை சண்டிபூர் தான். இந்த இடம் புவியியல் அறிஞர்கள், கடலியல் ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் ஆகியோரால் அடிக்கடி ஆய்வு செய்யப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் கடல் உலர்ந்த பின் வெளிப்படும் சிறிய கடல் உயிரினங்கள், மணலில் உருவாகும் இயற்கை வடிவங்கள், சூரிய அஸ்தமன காட்சிகள் எல்லாவற்றையும் ஆச்சரியமாக ரசிக்கிறார்கள். இங்கே பயணிக்க ஏற்ற காலம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. வானிலை அப்போது குளிர்ச்சியும் சுத்தமாகவும் இருக்கும். கடல் பின்னடையும் நேரத்தை முன்கூட்டியே தெரிந்து செல்ல வேண்டும். சந்திரன் நிலைப்பாட்டின் அடிப்படையில் நேரம் மாறுபடும். அழிவின் நிழலில் ஒரு புனிதம், காலநிலை மாற்றம், கடல் மற்ற உயர்வு, தொடர்ந்த அலைத்தாக்கம் இவையால் பஞ்சுபானா சிவன் கோவில் மிக மெதுவாக அழிந்து வரும் அபாயத்தில் உள்ளது. ஆனால் கடலால் மூடப்பட்டாலும் நேரத்தால் மறைக்கப்பட்டாலும் அதன் ஆன்மீக ஒளி அழிய. சண்டிபூர் என்பது வெறும் கடற்கரை அல்ல. இயற்கையின் அதிசயமும் பக்தியின் ஆழமும் ஒரே இடத்தில் ஒன்றாக சங்கமிக்கும் ஒரு தெய்வீக அனுபவம். கடல் விலகும் போது தோன்றும் பஞ்சுபானா சிவன் கோவில் மனிதனுக்கு ஒரே செய்தியை சொல்லுகிறது. இயற்கையும் இறைவனும் ஒரே சக்தியின் 2 வடிவங்கள். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வளம் பெறும்.